இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? போன விளாக்ல இந்த சிக்கன் சமைச்சு பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சிக்கன் சிந்தாமணின்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இன்னும் சிலர் இதை கடைசியாக நான் எங்கே பண்ணங்கிற வரைக்கும் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சைடு டீ வச்சுட்டு இன்னொரு சைடு நைட்டு டின்னருக்கு இந்த சிக்கன் சிந்தாமணியோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் பட்டர் இருந்தனால லைட்டாக மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு பிணைஞ்சு மூடி வச்சாச்சு. அதுக்குள்ளே டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சப்பாத்தி போட வந்தாச்சு. 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்தா நல்லா சாஃப்டாக வரும். எப்படி சப்பாத்தி சாஃப்டாக போடுறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சப்பாத்தி மாவு பிணையும் போது பெருசாக எந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சப்பாத்தி மாவு கூட கொஞ்சமாக உப்பு, சுகர் சம்டைம்ஸ் சேர்ப்பேன், இல்லைனா சேர்க்க மாட்டேன். பட்டர், ஆயில், கீ கையில் எது கிடைக்குதோ அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சாஃப்டான டோவை பிணைஞ்சு ஊற வச்சுட்டு சப்பாத்தி போடுறேன். நல்லா சாஃப்டாக தான் வருது. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்மூத்தாக மில்க் ஷேக் லைக் தட் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ ஐபேக்கோ போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேங்கோ வித் ராஸ்பெரி ஃப்ளேவரில் மில்க் ஷேக் வாங்கி என்னோட ஃபேவரட் டாப்பிங்ஸ்லாம் போட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் வீட்டு பக்கத்தில் பூனை நாய் தொல்லைலாம் இருக்குது, உங்கள் பைக் சீட் கவர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுதுன்னா இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியுற ப்ளே பட்டனில் வீடியோ இருக்குது.